ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2025க்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ 10th சோஷியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 100 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 92 எடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் இப்படி தான் பேப்பர் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். கொஸ்டின் வைஸாகவும் பேஜ் வைஸாகவும் வந்து பார்த்தீங்கன்னா 92 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2025க்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன், ஸோ பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்ரூல்டு ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதிருப்பீங்க சிங்கிள் பேஜில். ஆனால் பப்ளிக் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஷீட் வந்து புக்லெட் மாதிரி கொடுப்பாங்க. இப்படி தான் அந்த புக்லெட் இருக்கும். உங்களுடைய ஃப்ரண்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸு, உங்களுக்கு ஃபோட்டோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரைட் பண்ணும்போது பார்ட் 1ன்னு போட்டு 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14 1 மார்க்குனா 14 1 மார்க்கும் ஒரே பக்கத்தில் எழுதுங்க. அப்போ தான் வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 14வது 1 மார்க் வந்து கீழே எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தவறு பண்ணாதீங்க. ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், 12 மார்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரைட்டாக எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 13 1 மார்க் எழுதியிருக்காங்க. அதில் ஒரு 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. அதனால் இந்த இடத்துல 12 மட்டும்தான் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின் எல்லாமே 1 by 1 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். டைப் ஆஃப் சாயில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர்னா என்ன, அக்ரிகல்ச்சர் இஸ் ஏ ப்ராசஸ் ப்ரொடியூசிங் ஃபுட் ஃபார் பீப்புள். அதே மாதிரி கீழே குவாலிஃபிகேஷன் ஆஃப் கவர்னர். ஸோ இதெல்லாம் அடிக்கடி கேட்கப்பட்ட ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இது நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி சார்க்கில் என்னென்ன நாடுகள் இருக்குது, குளோபலைசேஷன்னா என்ன. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் பேப்பர் வேல்யூஷன் வந்து நடக்கும். ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு 10ஆம் வகுப்பு மாணவர்கள் நீங்கள் எப்படி 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸு, மேக்ஸு, தமிழ், சோஷியல் சயின்ஸுக்கு வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னு சொல்லி நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் வரணும்னா மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஃபெக்டாக ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் பொறுத்த வரைக்கும் ஒரு பாக்ஸ் மாதிரி குறித்து அதில் அழகாக டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் பேப்பர் வேல்யூஷன் ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். ஸோ இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ மறக்காது இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. அடுத்தடுத்து நிறைய ப்ரெசன்டேஷன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. ஸோ உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப்புக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் பேப்பர் வேல்யூஷன்